இந்த பணக்கார முதலாளிக்கோ அந்த பெண்ணை அடைஞ்சே தீரணும்னு ஒரு வெறி. அப்போ அவர் குனிஞ்சு 2 கல்லுமே வெள்ளை கல்லா எடுத்துடுறாரு. அதை அந்த விவசாயி பார்க்கல. ஆனா அந்த பொண்ணு அதை பார்த்துட்டாங்க. அந்த 2 கையில ஏதாவது ஒரு கையை தொடுன்னு சொல்ல அந்த பொண்ணு நான் தொடுறேன்பான்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. ரைட் ஹேண்ட தொடுறாங்க. கைய துறக்கிறதுக்குள்ள தெரியாம சூதனமா தட்டி விட்டுறாங்க. செலக்ட் பண்ண கையில இருக்கிற கல்லு கீழே விழுந்துருது. எல்லா கல்லோடையும் கலந்துருச்சு. அந்த பொண்ணு சாரிங்க, கவலைப்படாதீங்க, இன்னொரு கைய துறங்க, அந்த கல்ல பார்த்தா ஆப்போசிட் கலர் தானே நான் செலக்ட் பண்ணதா வச்சுக்கிட்டு முடிவு பண்ணிடலான்னு சொல்ல ஏமாந்து போயிட்டாரு அந்த கன்னிங் முதலாளி. இப்படி நம்ம எண்ணம் போல்தான் நம்ம வாழ்க்கை அமையும் என்பதையும், கடவுள் எந்த ஒரு கஷ்டத்தையும் நொடி பொழுதுல சரி செய்வாரு என்பதையும் இந்த கதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்குன்னு நம்புறேன். தொடர்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கை முறை, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவத்தை பற்றிய புரிதலை மேலும் வளர்க்கும் வண்ணம் தெளிவான கருத்துக்களை பெற நமது சேனலை ஃபாலோ செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.